ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு காலிஸ் என்டர்டைன்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கு வித் கோமாளி சீசன் 5ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க, யார் கோமாளியாக வரப்போகிறாங்க, ஜட்ஜு யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் தரேன், போய் பாருங்கள். சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட் பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சனிக்கிழமை எபிசோடில் நம்ம மணிமேகலையும் ரக்ஷனும் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தாங்க. வரும்போதே ஒரு பெரிய கப்பலில் நிறைய டான்ஸஸோட டூயட் பாட்டு பாடிட்டு வந்தாங்க. அவங்க உள்ளே வந்ததுன்னே பழைய கோமாளிங்க ஒரு 4 பேர் வந்தாங்க. பிரபல், சுனிதா, அப்புறம் நம்ம குரேஷி அண்டு சரத் 4 பேரும் ஃபஸ்ட் வந்தாங்க. அவங்களுமே அந்தமாரி போட்டில் நல்லா பாட்டெலாம் பாடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு 6 பேரை இறக்குறேன்னு சொல்லி ரக்ஷன் வந்து 6 கோமாளிங்களை இன்ட்ரோ பண்ணார். 6 பேருமே வந்து சீரியலில் ஆக்ட் பண்ணவங்க, விஜய் டிவியில் ஏற்கனவே நிறையா ப்ரோக்ராம் பண்ணவங்க தான். பட் இந்த குக்கு வித் கோமாளிக்கு அவங்க புதுசு. ஸோ அவங்க இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் இந்த சீசனில் உள்ள நிறையா புது விஷயத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி மணிமேகலையும் ரக்ஷனும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னதுலான்னா சாட் கிளப், ஐஸ்கிரீம் பார்லர், அப்புறம் வந்து பேக்கரி, ஃப்ரெஷ் ஃபார்ம்னு சொல்லிட்டு நிறையா உள்ள டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் கெஸ்ட்டெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு டேபிள் சேர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காமிச்சாங்க. அப்புறம் கோமாளி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸு ஒன்று சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்தது. அடுத்ததாக ஜட்ஜோட இன்ட்ரோ நம்ம தாமு சார் அண்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட இன்ட்ரோ இருந்துச்சு. மாசா என்ட்ரி கொடுத்தார் நம்ம தாமு சார். காட் தி காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்ற பாட்டோட இன்ட்ரோ கொடுத்தாரு. அடுத்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஸ்டைலிஷ் தமிழன் அப்படின்ற டேக்கோட சாங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்ரோ சாங் வந்து வரும்போது தெரியணும் வர்ற சிங்கம் யாரு, ஊர் பார்த்து கொடுக்கணும் உனக்கு ஒரு பேரு, அந்த சாங் கொடுத்துருந்தாங்க. 2 பேருமே வேற லெவலில் என்ட்ரி, செம்ம மாசா இருந்தது. மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த சீசனில் தான் ஃபஸ்ட்டு வராரு ஜட்ஜா. ஸோ அவரை பற்றி தாமு சார் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். பெரிய பெரிய விஐபிங்க வீட்டிலலாம் வந்து செஃப்பாக இருந்திருக்காரு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், அப்புறம் வந்து ரஜினி, கமலஹாசன், விஜய், இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வீட்டிலலாம் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் செஃப்பாக இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் கோவை கிளப்னு சொல்லிட்டு விஎஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காராம். அவரை பற்றின விஷயங்கள்லாம் வந்து தாமு சார் எல்லாருக்கும் சொல்லி அவரை வந்து அறிமுகப்படுத்தினார் எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு கோமாளி அண்ட் ஜட்ஜோட என்ட்ரிக்கு அப்புறம் பேரிங் வந்து செலக்ட் பண்ணாங்க. கோமாளிங்க ஒவ்வொருத்தராக வந்து குக்கை செலக்ட் பண்ணணும். என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு குடம் மாதிரி இருந்துச்சு கோல்டு கலரில், அதை முட்டை மாதிரி ஷேப் பண்ணி கவுத்தி வச்சுருந்தாங்க. அது வந்து ஒவ்வொருத்தராக வந்து சுற்றியில் வச்சு உடைக்கணும். அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை வச்சு யார் வந்து அவங்களோட பேர் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு யார் வந்தான்னா குரேஷி வந்தாப்புல. என்ன கிடச்சிச்சுன்னா ஐஷோட பேலட்டு, அதாவது மேக்கப் பண்ணுவாங்கள்ல லேடிஸ், அந்த ஐஷோட பேலட் கிடச்சிச்சு. ஏதோ ஒரு வயசான பாட்டியம்மா வரப்போகிறாங்க அவங்க அழகை திருப்பி கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அவருக்கு யார் பேராக வந்தாங்கன்னா ஷாலினி ஷோயா அவங்க வந்தாங்க. இவங்க வந்து ஒரு மலையாளத்து பொண்ணு. இவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியவே இல்லை. நல்லா காமெடியாக இருந்தது இவங்க 2 பேரோட பேரும். எல்லாரோட பேரிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வனிதா விஜயகுமாரும் விதுலேகாவும் வந்தாங்க. அவங்க வந்து தான் இவங்களுடைய இன்க்ரீடியன்ஸ் பற்றி சொன்னாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் பேராகும்போது எல்லாருக்கும் ஒரு பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணாங்க அவங்களோட பேரை. விதுலேகாவும் வனிதாவும் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த பொக்கேக்குள்ளே தான் அவங்களுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 2 ரோஸ் இருக்குல்ல, அந்த 2 ரோஸஸ் மட்டும் எடுங்க, அதில் வந்து உங்களுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுமாதிரி அந்த 2 ரோஸை மட்டும் எடுக்கும்போது அதில் வந்து அழகாக ஒரு பொட்டின மாதிரி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளவர் வந்துருந்துச்சு இன்க்ரீடியன்ஸ். இந்த ஃப்ளவர் வச்சு தான் நீங்கள் குக் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்களுடைய இன்க்ரீடியன்ஸ். நான் ஒவ்வொருத்தர் பேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பூ வந்தது, அவங்க அதை வச்சு என்ன டிஷ் பண்ணாங்கன்றதையும் சொல்கிறேன். அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக எப்போ எல்லா சீசன்லையும் ஒன்று கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் ஒரு பெரிய கை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கையில் வந்து கோமாளியோட ஒரு கையும் குக்கோட ஒரு கையும் உள்ளே விட்டுட்டு ஒரே கையில் தான் சமையல் பண்ணணும். பயங்கரமாக ரகலை பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கடி அந்த கையை தூக்கி போட்டுட்டு ஓடுறது ஒடியாடுறது இந்த மாதிரி பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இதில் அவங்க கையை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு. என்ன பனிஷ்மெண்ட்னா குக்கு வந்து 10 நிமிஷம் சமையல் பண்ணக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கோமாளிக்கு வந்து மசாஜ் பண்ணி விடணும். நான் கூட குக்கு தான் பண்ணணும் போல நினச்சேன். ஆனால் 2 கேர்ள்ஸ் வந்தாங்க, அவங்க வந்து எல்லாருக்கும் மசாஜ் பண்ணி விட்டாங்க. இந்த கோமாளிங்கெல்லாம் வேணும்னே அவுட் ஆகிட்டு போயிட்டு எனக்கு மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நம்ம புகழ் தான் ஃபஸ்ட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு பேர் வந்து குரேஷியும் ஷாலினி ஷோயாவும். இவங்களுக்கு அந்த பொக்கையிலேருந்து என்ன ஃப்ளவர் கிடச்சிதுன்னா ரோஸ் கிடச்சிச்சு. இந்த ரோஸை வச்சு அவங்க மெயின் டிஷ் பண்ணணும்.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாயாசம் பண்ணாங்க. அந்த பாயாசத்துக்கு வந்து ரொமான்ஸ் பாயாசம்னு சொல்லி பேர் வச்சாங்க ஷோயா. தாமு சாரும் மாதம்பட்டி ரங்கராஜும் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, ஆனால் பால் கம்மியாக இருக்குது, அல்வா மாதிரி பண்ணியிருக்கீங்க, பாயாசம் பேர் வச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பேர் யாருன்னா ஷப்னம். அவங்க வந்து குடத்தை உடைச்சாங்க. அப்போ அவங்களுக்கு உள்ளே ஒரு கூலிங் கிளாஸ் கிடச்சிச்சு. அவங்களுக்கு பேராக யார் வந்தாங்கன்னா அக்ஷய் கமல் வந்தார். இவங்க 2 பேரும் ஏற்கனவே அறிமுகமானவங்க போல இருக்குது, ஃப்ரெண்ட்ஸாக என்ன ஏதாவது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பேரிங் ஆனதும் அவங்களுக்கு கொடுத்த பொக்கையில் என்ன இருந்துச்சுன்னா அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் வந்து செம்பருத்தி பூ இருந்தது. இந்த செம்பருத்தி பூ வச்சு அவர் ஒரு பால்கோவா பண்ணியிருந்தார். பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அந்த லுக்கு அப்புறம் வந்து கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பதில் ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க ஷப்னம். அது என்னாச்சுன்னா அந்த டப்பாவில் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அக்ஷன் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி அந்த டப்பாவை தூக்கணும், அது அப்படியே தலைகீழ நிற்கிது கீழே விழாமல். ஜட்ஜு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு ஃப்ரீசரில் வச்சனால, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷப்னம் வந்து உங்களுக்கு கோமாளி வந்தது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி தாமு சார் சொன்னார். நெக்ஸ்ட் பேரிங் யாருன்னா நம்ம விஜய் டிவி புகழ் ராமர். அவர் குடத்தை உடைச்சப்போ அவருக்கு உள்ளே இருந்து ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி கிடச்சிச்சு. அவருக்கு பேரிங்காக திவ்யா துரைசாமி வந்தாங்க. இவங்களுக்கு வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிச்சுன்னா சங்குப்பூ கிடச்சிச்சு. இந்த சங்குப்பூ வச்சு அவங்க வந்து ஒரு கொழக்கட்டை பண்ணியிருந்தாங்க. சாக்லேட் கனாஷும் அந்த சங்குப்பூவும் பூர்ணமாக வச்சு ஒரு கொழக்கட்டை பண்ணியிருந்தாங்க. ஜட்ஜு வந்து அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த மேலே லேயர் மட்டும் கொஞ்சம் தின்னாக பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்ததாக சுனிதா வந்து குடத்தை உடைச்சாங்க. அவங்களுக்கு உள்ளேருந்து என்ன கிடச்சிச்சின்னா ஒரு மியூசிக் அவார்டு ஒன்று கிடச்சிச்சு. யார் அவங்களுக்கு பேரிங்காக வந்தாங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா வந்தார். இவங்க 2 பேருக்கும் என்ன இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிச்சின்னு சொன்னால் தேங்காய் பூ கிடச்சிச்சு. அவர் இதுக்கு முன்னாடி தேங்காய் பூ பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த தேங்காய் பூ வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரொட்டி மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரொட்டி ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து அதை ஸ்டஃப் பண்ணி ஒரு ரொட்டி ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஜட்ஜு வந்து அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, ஆயில் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குன்னு சொன்னாங்க, மற்றபடி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த கோமாளி கெம்கர். இவங்க முழு பேர் வந்து வைஷாலி கெம்கர். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இவங்களை வைஷாலின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணியிருப்பேன். இவங்க வந்து கெம்கர்னு கூப்பிட்றாங்க. அவங்க வந்து குடத்தை உடைச்சாங்க. அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ஒரு பொண்ணு வந்து பாடுற மாதிரி மைக்கோடு இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட்டு கிடச்சிச்சு. இவங்களுக்கு பேரிங்க யார் வந்தாங்கன்னா பூஜா வந்தாங்க. சூப்பர் சிங்கரில் 9th சீசனில் ஃபைனலிஸ்ட்டாக வந்தவங்க. பூஜாவை வந்து ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அப்போது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் நடித்த படம், அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு சூப்பராக பாடினாங்க. கொடி அருவி கொட்டுதே அடைய மேலே, அந்த சாங் பாடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிச்சின்னா லாவெண்டர் பூ கிடச்சிச்சு. அதை வச்சு அவங்க என்ன டிஷ் பண்ணாங்கன்னா லாவெண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் மஷ்ரூம் கார்லிக் ரிசோட்டோ அப்படின்ற ஒரு இட்டாலியன் டிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த லாவெண்டர் பூவோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அதை அந்த ஆயில் அண்ட் வாட்டரை வச்சு ஒயிட் ஒயின்லாம் யூஸ் பண்ணி அந்த டிஷ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குன்னு சொன்னார் நம்ம செஃப்பு. மாதிரி கெம்கர் வந்து செம்ம காமெடி, நம்ம புகழ் மாதிரியே தான். இவங்களை பொம்பளை புகழ் அப்படின்றாங்க எல்லாரும். சூப்பராக இருக்குது, இவங்களோட பேர் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கோமாளி யாருன்னா அன்ஷிதா. இவங்க செல்லம்மா சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க போல். இவங்க குடத்தை உடைக்கும் போது 5 ஸ்டார் வச்சு ஒரு கிஃப்ட் மாதிரி கிடச்சிச்சு இவங்களுக்கு. அந்த 5 ஸ்டார் பார்த்தோன்னே யாரோ 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற ஒருத்தர் தான் வரப்போகிறாருன்னு சொன்னாங்க. அதேமாதிரி நம்ம யூடியூபர் இர்ஃபான் வந்தார். அவரும் வந்து இவங்க 2 பேருக்கு பேரிங் ஆச்சு. இவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா மல்லிகைப்பூ கிடச்சிச்சு. மல்லிகைப்பூ வச்சு என்னடா சமையல் பண்ணுறதுன்னு கையில் சுற்றிட்டு அலைஞ்சாங்க. புகழ் வந்து அக்ஷிதா தலையிலலாம் சுற்றி விட்டார். இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா இந்த மல்லிகைப்பூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மட்டன் பிரியாணி பண்ணார். அது செஃப்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, பட் மல்லிகைப்பூவோட வாசனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கணும், கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சு மல்லிகைப்பூ அதிகமாக வாசனை வந்துன்னா அதை நம்ம வாயிலே வைக்க முடியாது. இவர் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு வரணும், பட் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல்லு வந்ததுன்னா சாப்பிட முடியாதுல்ல. பட் இவருக்கு வந்து கோமாளி கொஞ்சம் கூட கோஆப்ரேஷன் பண்ணவே இல்லையா. ஏன்னா பின்னாடி புகழ் இருந்தார். புகழும் அக்ஷிதாவும் ஒரு லைன் ஓடிட்டே இருந்தது. 2 பேர் காமெடி பண்ணுறதும் லவ் பண்ணுறதும் உள்ளே போயிட்டு ஏதாவது திருடி சாப்பிட்றதும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இர்ஃபான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கையில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு கோமாளி வந்து நாஞ்சில் விஜயன் வந்தார். அவருக்கு அந்த குடத்துலேருந்து என்ன கிடச்சிச்சின்னா காஞ்ச மிளகா கிடச்சிச்சு. ஒரு தாளில் காஞ்ச மிளகா வச்சுருந்தாங்க. அவர் பார்த்தோன்னே பயந்து தூக்கி போட்டார், யாரோ செய்வனை வச்சுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு பேரிங்காக யார் வந்தாங்கன்னா வசந்த் வசி வந்தார். எனக்கு அவர் பார்க்கும்போது அஸ்வின் மாதிரியே தெரியுது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் அவர் நடக்கிறது, ஹேர் ஸ்டைலு, நிறைய விஷயம் வந்து அஸ்வின் கூட ஒத்து போகுது. இவங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிச்சின்னா பன்னீர் ரோஸ் கிடச்சிச்சு. அந்த பன்னீர் ரோஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ரோஸ் ட்ரெஸ்ஸில் கேக்குன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷனும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆவியெல்லாம் பறக்கிறது, நடுவில் அதை இதெல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்தது, டெக்கரேஷனும் நல்லா இருந்தது.
2 செஃப்புமே டிஷ்ஷு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துலேருந்து எந்திரிச்சு வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கோமாளி யாருன்னா கேபி வினோத் வந்தார். இவருக்கு அந்த குடத்துலேருந்து என்ன கிடச்சிச்சின்னா ஒரு மைக் கிடச்சிச்சு கோல்டு கலரில். இவருக்கு பேராக பிரியங்கா வந்தாங்க, நம்ம விஜய் டிவி ஆங்கர் பிரியங்கா. இவங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிச்சின்னா முருங்கைப்பூ கிடச்சிது. இந்த முருங்கைப்பூ வச்சு பிரியங்கா ஒரு அல்வா பண்ணாங்க. இதுக்கு முருங்கைக்காயை வந்து வேக வச்சு அந்த சொதியை எடுத்து ஒரு பூரியும் பண்ணாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் சார் என்ன சொன்னார்னா, என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இந்த பூரியை நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். பிரியங்கா அந்த முருங்கை அல்வா பண்ணும்போது எல்லாரையும் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. மணிமேகலைட்ட தாமுட்டெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேபி வினோத் கூட இதை கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, புதுமண தம்பதிகளுக்கு சாப்பிட வேண்டியது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புகழ். இவர் வந்து பானையை உடைக்கும் போது இவருக்கு என்ன கிடச்சிச்சின்னா ஒரு ரீல் கிடச்சிச்சு. இந்த சினிமா ரீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. அவருக்கு பேராக யார் வந்தாங்கன்னா விடிவி கணேஷ் வந்தார். புகழ் என்ன பண்ணாருன்னா, எனக்கு கண்டிப்பாக லேடிஸ் தான் வருவாங்க, ரீல் பார்க்கும்போது ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும், நான் வந்தால் கட்டி பிடிச்சி சுற்றி கிஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னாரு. பார்த்தா விடிவி கணேஷ் வந்தோடனே ஒரு ஹார்ட் அப்படின்னு உருகி போச்சு. உடனே கூட இருந்தவங்கலாம், நீ எங்கே கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லல, கட்டி பிடிக்கி கிஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே இவர் கிட்ட போயிட்டு அவரை ஹக் பண்ண போனார். உடனே விடிவி கணேஷ் சொன்னார், இந்த பையன் என் கிட்ட வரான், என்னை ஹக் பண்ணிட்டே இருக்கான்னு சொன்னோன்னே முன்னாடி வந்து அன்ஷிதா இருந்தாங்க, ஏமா வாமா வந்து கொஞ்சம் ஹக் பண்ணுமான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணிச்சு. இப்போ மட்டும் நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. மணிமேகலை பற்றி அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்லி கேட்டார் விடிவி கணேஷ். இப்போ வந்து புகழ் சொன்னார், இல்லை அது பொண்ணு இல்லை பையன் தான், மேக்கப் போட்டிருக்கு அப்படின்னு. நல்லா காமெடியாக இருந்தது. விடிவி கணேஷ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார் புகழ் கூட. அவரும் சேர்ந்து பயங்கரமாக காமெடி பண்ணார். இதில் யார் கோமாளி யார் குக்குனே தெரில, 2 பேருமே நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு இன்க்ரீடியன்ஸ்னால் வாழைப்பூ கிடச்சிச்சு. இவர் என்ன பண்ணார், வாழைப்பூ வந்து மசாலா மாதிரி பண்ணி குடமிளகாவில் ஸ்டஃப் பண்ணி ஒரு பஜ்ஜி மாதிரி பண்ணார். ரைஸும் அந்த குடமிளகா ஸ்டஃப் பண்ண வாழைப்பூவும் கொண்டு போய் எல்லோரும் கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குக் வித் கோமாளிலே வந்து பெஸ்ட்டாக இருக்குது அவரோட புகழுடைய காமெடி தான். அது இன்னைக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. அன்ஷிதாவும் அவரும் பண்ணது, நம்ம விடிவி கணேஷும் புகழ் பண்ணதெல்லாம் செம்ம காமெடி. ஒரு கையில் என்ட்ரன்ஸ் இருந்தனால ஒரே கையால் தான் குக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணார், கணேஷ் சார் வந்து புகழ் வாயை வச்சு வாழைப்பூ உரிக்க வச்சார். புகழும் வந்து சலிக்காமல் வாழைப்பூ வாயாலே உரிச்சு தள்ளிட்டார். லாஸ்ட்டாக வந்து கேபிஒய் சரத் வந்தார். அவருக்கு அந்த பானைக்குள்ளேருந்து என்ன கிடச்சிச்சின்னா ஒரு ஃபோட்டோ கிடச்சிது, சின்ன வயசு குழந்தையோட ஃபோட்டோ. ஆனியன் ஸ்டோர்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்களா சுஜிதா, அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் அது. யாருக்குமே தெரியல. அவங்க வந்து ஒரு குழந்தை நட்சத்திரம், நிறைய தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க. முந்தானை முடிச்சிலேருந்து தேவர் மகன் வரைக்கும் நிறைய படங்களை நிறைய பிரபலங்கள் கூட குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க. அவங்க தான் வந்து சரத்துக்கு பேரிங்காக வந்தாங்க. இவங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிச்சின்னா தென்னம்பூ கிடச்சிச்சு. இந்த தென்னம்பூ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பால் எடுத்து அது ஒரு புட்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு தாமு சாரும் மாதம்பட்டி ரங்கராஜ் சாரும் எந்திரிச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஹக் பண்ணாங்க. சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வனிதா விஜயகுமார் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் விதுலேகா அவங்க சீசன் 3ல் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஷக்கிலாவும் வந்திருந்தாங்க. ஷக்கிலா வந்து தான் இந்த வாரத்தில் யார் வின் பண்ணாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் வந்ததை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விச்சுமா கண்டிப்பாக இந்த சீசனில் வருவாங்க கெஸ்ட்டாக அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து சிடபிள்யூ போன சீசன் பார்க்கல, அதனால் இப்போ முடிஞ்சு போனதெல்லாம் திரும்ப போய் விச்சுமாக்காக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விச்சுமாவை நிறைய பேர் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த குக் வித் கோமாளிக்கு விச்சுமா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்க்கலாம் விச்சுமா வராங்களான்ட்டு. ஷக்கீலா அம்மா வந்து வின்னர் யாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. யாருன்னா நம்ம சுஜிதாவும் கேபிஒய் சரத்தும் தான். இவங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்துச்சு, நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் சார் கையால், ஷக்கீலா கையால், அப்புறம் வந்து நம்ம தாமு சார் கையால் கொடுத்தாங்க. இவங்களுக்கு வந்து மிக்சி கொடுத்துருந்தாங்க. அந்த மிக்சி வந்து இவங்களே டிசைன் பண்ணலாம், நான் டச் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதில் வந்து என்ன கலர் வேணும், என்ன டிசைன் வேணும், என்ன மாடல், என்ன எத்தனை ஜார் வேணும் எல்லாமே போட்டு அவங்க யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறாங்கன்ற பேர்லாம் டைப் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதில் சுஜிதா வந்து அவங்க பையன் பேர் எழுதி சிடபிள்யூசின்னு போட்டு அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பூர்வீகா மொபைல்ஸ்லேருந்து ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா டிவி, ஏசி, மொபைல் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. அந்த வீலில் சுற்றும் போது சுஜிதாவுக்கு வந்து டிவி கிடச்சிச்சு, அதுவும் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த வாரத்தோட வின்னர் வந்து சுஜிதா அண்ட் சரத். இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் யார் யார் எப்படி வருவாங்கன்னு தெரில. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்து திரும்ப பைத்தியம் ஆயிடுவோம். அதுக்காக முன்னாடியே நம்மளை தயார்படுத்துகிறாங்க போல இருக்குது. சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
அப்புறம் வெங்கடேஷ் பட் சார் வந்து சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு, டாப் குக்கும் டூப் குக்கும்னு நினைக்கிற பேர். நேற்று வந்து அதோடைய ப்ரோமோ வந்துச்சு. ஜிபி முத்து, தீபா, பரத், அப்புறம் நம்ம வெங்கட் பட் சார், இன்னும் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அந்த அதில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்க முக்கால்வாசி பேர் அங்கே போயிட்டாங்க. இதுக்கு போட்டியாக அதில் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குக்கு கோமாளின்ற கான்செப்டில் பார்க்கலாம். அடுத்த வாரத்துலேருந்து அது அந்த ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா அதையும் பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். பட் சார் பரத்தோடைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் அவங்க எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.